சென்னையில் மழை வந்தாலும் கஷ்டம், வரலனாலும் கஷ்டம். ஆனால் எடுத்த உடனே கஷ்டத்துக்கு போக வேண்டாம், வேறு ஏதாவது பேசுவோம். எப்போவுமே மழை வந்தால் பெரும் மூச்சு விட்டுட்டு ஆழ்ந்த சிந்தனையில் உட்கார தான் தோணுது. யாருக்காவது நல்ல கவிதை எழுத வந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கவிதை இன்சர்ட் பண்ணுங்கள். நான் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்கேன். யோ, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? வட சென்னையில் இடுப்பளவு தண்ணி. வீட்டில் இருந்த கொஞ்சம் நஞ்ச பொருளும் தண்ணியில் போய் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இப்போ பெரியவனாட்டம் ஆழ்ந்த சிந்தனை கவிதைன்னு வந்துட்டான். எனக்கும் புரியுதுங்க. இப்போ அதை பற்றியெல்லாம் யோசித்து கில்ட்டில் முழுக வேண்டாம்னு பார்த்தேன். ஆனால் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது நல்லது தான். அதை ஒரு அறிகுறியாக எடுத்து அதை வச்சு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இத்தனை நாள் நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை, மற்றவங்க எப்படி போனால் நமக்கு என்னன்னு ஒரு நினைப்பில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ தான் கொஞ்ச நாளாக சமூக விழிப்புணர்வு வந்திருக்கு. இதே ஒரு யோசனையில் தான் நானும் சரி, வாயில் வடை சுட்டது போதும், நம்ம கொஞ்சமாவது எதாவது செயலில் காட்டுவோம்னு ஏதோ என் பங்குக்கு இந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சேன். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோன்னா அதுலேயும் ஒரு சுயநலம் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நான் எதுக்கு சொன்னேன்னா, ஏதோ நம்மளால் முடிஞ்சது பண்ணால் கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி குறையும்னு பார்த்தேன். ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை. நிறையா பேர் வாரம் முழுக்க சாப்பிடாமல் தூங்காமல் உதவியிருக்காங்க. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணால் நான் எங்கே? பட் வயசாக நட்டதும் பூ பூக்கணும்னு எதிர்பார்க்க நிறுத்திட்டேன். மேபி இதே பாதையில் போனால் ஒரு நாள் ஏதாவது மாற்றம் தெரியும், பார்ப்போம். இந்த காட்சியை பதிவு செய்யும்போது மழை பெஞ்சு ஓஞ்சி ஒரு வாரம் ஆச்சு. நிறையா இடத்துல தண்ணி ஆனால் இன்னும் இறங்கலை. நிறையா பேரோட சூழ்நிலை இன்னும் மோசமாக தான் இருக்குது. இந்த நொடியில் என்னால் இதை பற்றி பேசுகிறத விட வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவு நேரம் நான் பேசினது கேட்டு சலிச்சு போயிருப்பீங்க. இப்போ மற்ற சென்னை வாசிங்க எல்லாம் மழையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். நாங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டது ஒரு சிம்பிளான கேள்வி. மழைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இதுக்கு ஒரு அம்மா செம்ம பதில் கொடுத்தாங்க. ஒன்றுமே வரலையே, மழைன்னு சொன்னால் மழை தான் வருது, ஒன்றும் வரலையே எங்களுக்கு. மழை வந்தாலே கஷ்டம்தான், வியாபாரம் இருக்காது, பனி பெய்யுது. அதுக்கு மேலே ஏதோ கிடைக்கிறது நம்ம போக வேண்டியது தான். சரி, அதுக்குன்னு வந்துட்டோமா, என்ன பண்ண முடியும்? இவங்க தினமும் ரோடோரம் கூழ் விற்று போட்டுறாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இப்போ உழைச்சி சம்பாரித்து அவங்கள பார்த்துக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு மழையை பற்றி ஆழமாக யோசிச்சு என்ன பயன்? ரொம்ப பேசுகிறேனோ? சரி, இதுக்கப்புறம் நான் வாயை முடிக்கிறேன், நீங்கள் படத்தை பாருங்கள். பேர் மொஹிதீன் கான். நான் கிரேட் 4ல் படிக்கிறேன். ஆச்சரியா பாலகிருஷ்ண மந்திர். ஊர் சென்னை. கரண்ட் போயிடுச்சாங்க காலையில் புயல் அன்னைக்கு. அம்மா போய் ஒரு மணி பேருக்கு போய் கதவை திறந்துன்னு சொன்னாங்க. நான் எப்பவுமே பெட்லேருந்து குதிப்பேன் எந்திரிக்கிறதுக்கு. அப்போ நான் பெட்டு மேலே நின்று குதிச்சேன். நான் டப்புன்னு பார்த்தா அழுக்கி வந்துட்டேன். என்னன்னு பார்த்தா கீழே தண்ணி. லேப்டாப் பேக்கை தூக்குனா சொல் தண்ணி இருக்குது. எனக்கு அம்மா கொஞ்சம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா நேற்று நைட்டு லேப்டாப் எடுத்து தனியாக வச்சுட்டோம். பேக்குள்ள எல்லாம் நல்ல வேலை, புக்கு ஸ்கூல் பேக் எல்லாமே நினைஞ்சிச்சு. புக்கு இப்போ வீட்டில் காய வச்சுருக்கோம். நல்ல கதை சொல்கிறான் இந்த பையன். சரி வாங்க, இளமை பருவத்திலிருந்து கொஞ்சம் வாழ்க்கை அனுபவம் உள்ள இளைஞரை பார்ப்போம். என்னோட நேம் கார்த்திக். நியர் என்னோட நேட்டிவ் திருநெல்வேலி. ஸோ நான் இப்போ சென்னையில் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஃபேமிலின்றதுனால எனக்கு மழைன்றாலே சந்தோஷம் தான். நான் எப்போ மழை எதிர்பார்த்தே மட்டும் வந்துட்டுருக்கிற ஊர் அது. ஸோ
ஸோ அதனால் எப்போ மழை பெய்யும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான். ஸோ மழைனாலே சந்தோஷம் தான். அது வந்து பிஃபோராக நாங்கள் இருக்கிற வரைக்கும். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எப்படின்னா மழைனாலே கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. வெளியில் போகணும், ஏன்னா டெய்லி ஒர்க் இருக்கும், நான் போய் விசிட் பண்ண முடியாது, அவங்கள ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ சேல்ஸ் டவுன் ஆகும். என்னோடய ஜாப்பில் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடும். ஸோ அதுதான் என்னோடய ட்ராபேக்கை பார்க்குறேன். கடைசியாக ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முதியவரோட பேசுவோம். மழைனா இயற்கை எப்பவுமே பொழியும். அதை வந்து இயற்கை யாராலும் தடுக்க முடியாது. 1000 சாமிகளை கும்பிட்டாலும் கூட இயற்கையை ஒன்றும் பொருட்படுத்த முடியாது. சின்ன வயசில் மழையில் அந்த நேரத்தில் வெளியே போயிருக்கிறோம், தண்ணியிலே விளையாடி இருக்கிறோம், ஆற்றுலேயே படுத்து நீச்சல் அடிச்சிருக்கிறோம். அப்போ வந்து விளையாட்டு பிரகாரம் சின்ன வயசில் அப்போ பரவாயில்லை. வயசாகிட்ட பிறகு இப்போ மழை வருது, நம்ம ஒரு பக்குவமாக பார்த்து நடந்துக்கிறோம். இறைவன் கடவுளும் சமுத்திரம் கொடுத்தது என்னத்துக்குன்னு கேட்டால், பூமியிலே நீரோட்டத்துக்கு கடலும் சமுத்திரம் தான் முக்கியமானது. இந்த கடலும் சமுத்திரமே இல்லைன்னு சொன்னால் மனிதனுக்கு நீரோட்டமே கிடையாது. அதை இவங்க தெரியாது. ஏதோ கடல் இருக்குது, சமுத்திரம் இருக்குது, மேகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மேகமும் கடலும் நமக்கு முக்கியமானது, உடல் உறுப்பு மாதிரி. மழைக்கும் எனக்கும் மற்ற சென்னை வாசிகளுக்கும் இருக்கிற தொடர்பு பற்றி தான் இந்த சின்ன திரைப்படம். மழையும் நீரும் இந்த ஊரும் இப்படி தான் நம்ம தினசரி வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வருது. நீங்கள் எல்லாரும் என்னுடைய சிந்தனைகள் கேட்டீங்க, சென்னை மக்களோட அனுபவங்கள் கேட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. சமீப காலத்தில் வந்த மழை உங்கள் மனதில் என்ன மாற்றம் கொண்டு வந்தது?